திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் எழுங்கால் ஐந்தெழுத்து மந்திரத்தை அருமையாக ஓதி அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகின்ற அருளுரைகளை எல்லாம் கேட்டு அகமகிழ்ந்து நல்ல சொற்களை பேசி நல்லவற்றையே செய்வீர்களேயானால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று 7ஆம் திருமுறை திருவொற்றியூர் என்னும் திருத்தலத்திலே தம்பிரான் தோழர் பாடிய பதிகத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். சுவாமிகள் திருக்காலத்திலிருந்து திருப்பருப்பதம் திருக்கேதாரம் முதலியவற்றை எல்லாம் இறைஞ்சி பாடி சில நாட்கள் அங்கே தங்கியிருந்து பெருமான் வீற்றிருக்கின்ற பல தலங்களையும் வணங்கி கொண்டு பூலக சிவலோகம் என விளங்கக்கூடிய திருவொற்றியூரை அடைந்தார். அடியவர்களெல்லாம் மங்களப் பொருள்கள் முதலியவற்றோடு எதிர்கொண்டு வருகிறார்கள். திருக்கோயிலை அடைந்து 8 வரியில் ஒற்றி நகர் நீங்க என்று எழுதும் பெருமானை எழுத்தறியும் பெருமானை தொழுது பாடி அருளியது இந்த திருப்பதிகம். இறைவனுடைய பெருமையை எல்லாம் வகுத்து ஓதி அவருக்கு ஏற்ற இடம் திருவொற்றியூரை என அருளி செய்தது. அம்மை வடிவுடைய அம்மை, அப்பர் எழுத்தறியும் பெருமாள். இந்த பதிகத்தில் 3வது பாடலை நாம் இன்று பெருமானிடத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். பாடலை முதலில் காண்போம். பவளக் கனிவாய் பாவை பங்கன் கவளக் களிற்றின் உரிவை போர்த்தான் தவழும் மதிசேர் சடையார்க்கு இடம்போல உகழும் திரைவாய் ஒற்றியூரே என்று பாடுகிறார். பவளக் கனிவாய்னா என்ன? பவளமும் கனியையும் போன்ற இதழையுடைய பாவை. அந்த பாவை போன்றவள் யாரு? உமாதேவி. அந்த உமாதேவியை பாகமாக உடையவள் யாரு? உமா மகேஸ்வரன். கவளத்தை உண்கின்ற களிற்றி யானை வந்து கவளமா அப்படி உண்ணும். அப்படி களிற்றி யானையினது தோலை போர்த்தியவன் நம்பெருமான். யானை தோல் போர்த்தியவன். தவழ்ந்து பெயரும் பிறை பொருந்திய சடையுடைய. தவழ்ந்து பெயரும்னாலே ஒரு பிறை, அது பிறை சின்ன குழந்தை மாதிரி தவழ்ந்து தானே போகும். அப்படி பிறை பொருந்திய சடையை உடையவனும் ஆகிய இறைவனுக்கு எது இடம்? புரளுகின்ற கடல் அலைகள் பொருந்திய திருவொற்றியூர் என்று பாடுகிறார். பவளக்கனிவாய்ன்னு பலபொருள் உவமைன்னு சொல்லணும். கவளம் என்பது யானை உண்ணுகின்ற உணவு அளவு. கவளமாக கொடுப்பாங்க யானைக்கு நீங்கள் உணவு கொடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா தெரியும். அதுதான் கவளம் என்பது. யானை உண்ணும் உணவு. தவழும் என்றதுமே சடையின் கண்ணே தவழ்ந்து போகுது திரை. ஆகவே மதியை தவழ சேர்த்த சடையாம் என்றவாறாயிற்று. பாடலை நாம் பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம். பவளக்கனிவாய் பாவை பங்கன் பவளக்கனிவாய் பாவை பங்கன் கவள களிற்றின் உரிவை போர்த்தான்
தவழும் மதிசேர் சடையார்க்கு இடம் போலே உகழும் திரைவாய் ஒற்றியூரே. பவளம் போன்று கனியை போன்றதும் சிவந்த வாயை உடையவள் யாரு? உமாதேவி. அந்த உமாதேவியை பாகமாக வைத்திருக்கிறான் என்பதை மிக அழகாக முதலடியிலே சொல்லிட்டார். பவள கனிவாய் பாவை பங்கன். அடுத்தவருடைய வீரச் செயலை சொல்லணும்லே, அதுதான் சொன்னார். உரிவை போர்த்தான். எதனுடைய உரிமையை? களிற்றினுடைய உரிமையை. களிர் எப்படிப்பட்டது? கவளம் உண்ணுகின்றது. கவள களிற்றின் உரிவை போர்த்தான். அப்படிப்பட்ட பெருமான் வீற்றிருக்கக்கூடிய திருவொற்றியூரிலே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் அங்கு சென்று பெருமானை வணங்கி அவருடைய பேராற்றல் மிக்க பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ வைப்போம், அவன் அருள் துணை கொண்டு என்று அடியார் பெருமக்களிடந்து விடைபெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. ஆரூரமல்தரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி போற்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். அடியார் பெருமக்களே, திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.